இந்த நாளில் இருந்து இந்த நிமிடத்திலிருந்து அல்லாஹ்வினுடைய விருந்தாளிகள். நாங்கள் பொதுவாக நாங்கள் கேள்விப்படுறது ஹாஜி ஹாஜி ஹாஜின்னு கேள்விப்படுவோம் இல்லையா? ஹாஜி அல்ல. அல்லாஹ் எங்களுக்கு சூட்டக்கூடிய பேர் கெஸ்ட் ஆஃப் அர் ரஹ்மான். அரபுல சொல்கிறோன்னா துயூஃப் அர் ரஹ்மான், அல்லாஹ்வினுடைய விருந்தாளிகள். அல்லாஹ்வினுடைய விருந்து என்பது அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடிய நன்மை. அதனால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடங்களும் மிக மிக பெருமதியானது. 5 நேர தொழுகை, தவாஃப், ஜனாசா தொழுகை, அதே மாதிரி உம்ராக்கள் மிக பெருமதியானது. உம்ராவுடைய சிறப்பு சம்மந்தமாக சொல்லியிருப்பாங்க. உம்ராவை பொறுத்த மட்டும் பிரதானமான 4 கடமைகளை நாங்கள் நிறைவேற்றணும். 2 கடமை நம்ம உள்ளால் பண்ணுவோம், 2 கடமை வெளியில் பண்ணுவோம். வெளியில் 2 கடமை பண்ணக்கூடியதில் ஒன்று நீங்கள் நியத்து வச்சுக்கிறது வச்சுட்டீங்க. இஹ்ராம் முடித்த நிலைமையில் எல்லையில் நம்ம நியத்து வைக்கிறது, அதை முடிச்சிட்டோம். அதே மாதிரி உள்ளால் பண்ணக்கூடிய முதல் கடமை நம்ம 2வது கடமையாகிய தவாஃப். தவாஃப் பண்ணுகின்ற போது ஆண்கள் வலது ஷோல்டர் விளங்குற மாதிரி இஹ்ராமை போட்டுக்கிட்டு ஹஜர் அஸ்வதுக்கு முன்னாடி வருகின்ற போது ஒரு துவாவை நான் சொல்லிக் கொடுப்பேன். அந்த துவாவை சொல்லிக்கிட்டு வலது கையை உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்ற முதல் தவாஃபை நாம் ஆரம்பிப்போம். அந்த தவாஃபின் போது அதாவது ஹஜர் அஸ்வதுக்கு முன்னால் உள்ள ஒரு பகுதி ருக்குன் யமானுடைய பகுதின்னுவாங்க. அந்த பகுதியில் மாத்திரம்தான் ரப்பனா ஆத்தினா ஃபித்து. மக்காவுடைய பூமிக்கு அடுத்த நிமிஷம் அந்த காபாவை அந்த தவாஃப் செய்யக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? உம்ராவுடைய பாக்கியம் என்பது இது அல்லாஹுவினுடைய அழைப்பு. ஏன் நாங்கள் லெப்பைக் அல்லாஹும்ம லெப்பைக் என்ற தல்பியாவுடைய வாரம் என்றால், இறைவா நீ என்னை கூப்பிட்டாய், அதனால் என்ன செய்கிறேன், உன்னுடைய அழைப்புக்கு நான் பதிலளிக்கிறேன். இறைவா நீ கூப்பிட்டுட்டே நான் வந்துட்டேன்.